வரமல்லி 2 டேபிள் ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் அரை ஸ்பூனு, கொஞ்சம் கசகசா எடுத்து வச்சுக்கிறேன் 1 ஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுக்கிறேன், காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்றுங்க. வறந்தது போதும். இதை பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இதை நம்ம பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒன்றும் பாதியுமே இதை பொடி பண்ணியாச்சு. நம்ம இது ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கட்டு புதினா அளவுக்கு நம்ம எல்லாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தரத்துக்கு புதினா கொத்தமல்லி 10 முந்திரி பை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி தேங்காய் சேர்த்துட்டு இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கினேன், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் குச்சி பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் இலை போட்டுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கிறேன். அப்படியே வதக்கிக்கணும். அப்படியே வதங்கிட்டேன். ஒரு 4 மிளகாய் போட்டுக்கிறேன். பழுத்த மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாயில் இந்த பழுத்த மிளகாய் இருக்குல்ல, அது ஒரு 4 போட்டுக்கிறேன். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதை அப்படியே வதக்கிக்கிறேன். ஏன் அடித்து வச்சா ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு அப்படியே வதக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த எறா 1 கிலோ அளவுக்கு எறா, 1 கிலோ எறாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து இதை அப்படியே வதக்கணும். அரைச்சி கொண்டு வந்தோம்ல, நம்ம அரைச்சி கொண்டு வந்த மசாலாவை அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டு அதை அப்படியே அழகாக கிண்டி விடுங்க. பாருங்க, ஏன்னா பார்க்கக்கூடிய எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கக்கூடிய எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. அழகாக இதை கிண்டி விடுவோம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே பொரியமாக கிண்டி விடுங்க. மூடி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இதை வேக வைக்கலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விடுவோம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் உருளைக்கிழங்கு சாருங்க. ஒரு 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வெட்டி சேர்க்கணுங்க. அவ்வளோதான். அப்படியே 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம். என்ன அழகாக எறா செஞ்சுட்டோம். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? நம்ம போட்ட உருளைக்கிழங்கு எறா எல்லாம் அழகாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு எளிய முறையில் நம்ம புதினா எறா கிரேவி பண்ணிட்டோம். புதினா புலாவு, புதினா எறா கிரேவி செஞ்சுக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்.